அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 16. கூற்றத்தலைவர் கூட்டம். இருட்டில் திடீரென்று பின்புறமிருந்து யாரோ தன் கையை இறுக்கி பிடித்ததைக் கண்டு மகாராணி பயந்து கூச்சலிடுவதற்கிருந்தாள். மகாராணி, நான் தான் பகவதி என்று பகவதி மெல்ல கூறியதை கேட்ட பின்பே வானவன்மாதேவியின் அதிர்ச்சி நீங்கியது. தலை விரிகோலமாக அழுது கொண்டு நீராழி மண்டபத்திற்கு அருகே இருந்த பாழுங்கிணற்று விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்த வானவன்மாதேவி சற்றும் எதிர்பாராத நிலையில் பகவதியை அங்கே கண்டதும் சிறிது நாணமடைந்து விட்டாள். பெண்ணே, நீ எப்போது இங்கு வந்தாய்? நான் எழுந்திருந்து வந்தது உனக்கெப்படி தெரியும்? நீதான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாயே. மகாராணியின் குரலில் வெகு நேரம் அழுதி கொண்டிருந்ததை காட்டும் கரகரப்பு இருந்தது. தேவி, இன்றைக்கு உங்கள் மனநிலை சரியில்லை. இப்படி ஏதாவது செய்ய முற்படுவீர்கள் என்று எதிர்பார்த்தே உறங்காமல் இருந்தேன். என்னையும் மீறி கண்கள் சிறிது அயர்ந்து விட்டேன். நான் விழித்து கொண்ட போது உங்களை படுக்கையில் காணவில்லை. எழுந்திருந்து ஓடி வந்தேன். இங்கே வந்து பார்த்தால் நீங்கள் பெரிய அநியாயத்தை செய்வதற்கிருந்தீர்கள். இப்படி செய்யலாமா? தாயே, இந்த தென்பாண்டி நாட்டு மக்கள் மாமன்னரான பராந்தக சக்கரவர்த்தியை இழந்து விட்டார்கள். குமார பாண்டியர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. மக்களெல்லாம் கைகூப்பி வணங்கத்தக்க தென்பாண்டி மாதேவியாக கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருகிறீர்கள். தாங்களும் எங்கள் தலையில் கல்லை தூக்கி போட்டுவிட்டு இந்த மாதிரி போக முயற்சி செய்தால் நாங்கள் யாரை தாயை கைகூப்பி வணங்கி பெருமைப்படுவோம் என்று உருக்கமாக பேசினாள் பகவதி. குழந்தாய், சாக துணிந்து விட்டவளுக்கு சமுத்திரத்தின் ஆழத்தை பற்றி என்ன கவலை? மனதில் அளவற்ற வெறுப்பு ஏற்பட்டுவிட்டால் எதை செய்யவும் துணிவு வந்து விடுகிறது. இதோ இன்னும் சில நொடிப்பொழுது நீ இங்கே வராமல் இருந்தால் என்னுடைய துன்ப உடல் கூடு நாளை இந்த பாழும் கிணற்றில் மிதந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். ஆனால் எவற்றை வேண்டுமானாலும் இவ்வுலகில் நம் விருப்பப்பொடியே செய்து கொண்டு போவதற்கு இடமில்லை. இறைவன் சித்தம் என்று ஒன்றிருக்கிறது. சாவதோ பிழைப்பதோ அந்த சித்தப்படிதான் நடக்கிறது. இதோ என் சொந்த அனுபவத்தை பாரேன். இன்று மாலையிலிருந்து நான் படும் கவலைகளுக்கு ஒரு முடிவும் காண முடியாமல் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ பின்தொடர்ந்து வந்து இதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் செய்துவிட்டாய். எவ்வளவு புண்ணிய பலன் இது! நான் மட்டும் விழித்துக்கொண்டு தேடி பின்தொடர்ந்து வந்திருக்கவில்லையானால் நாளை காலை இந்த நாடு முழுவதுமே கதிகலங்கி போய் அலறி பதவதைக்கும்படியான காட்சியை அல்லவா காண நேர்ந்திருக்கும். உனக்கு புண்ணியமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இது பாவக்கணக்குதான். தண்ணீர் தேங்க தேங்க அழுகி நாறுவதைப் போல் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் பெருக பெருக பாவச்சுமையை அதிகமாக கட்டிக்கொள்கிறோம். தேவி, தாங்கள் அறியாத ஞான நூல்களையும் கருத்துக்களையும் நானா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உலகில் பிறருக்கு பயன்படுமாறு வாழ்வதானால் பாவமோ துன்பமோ பெருகுமானால் அத்தகைய துன்பத்தை விலை கொடுத்தாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருவள்ளுவ பெருமான் கூறியருளிய கருத்து தங்களுக்கு தெரியாததல்லவே. ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து என்ற குரலின் கருத்தால் மகாராணியை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போக முயன்றாள் பகவதி. சிறிது நேரத்து தர்க்க விவாதங்களுக்கு பின், வா குழந்தாய், உன்னுடைய சாமர்த்தியமான பேச்சினால் என்னையே சரியானபடி மடக்கிவிட்டாய். வா போகலாம் என்று பகவதியின் கையை பற்றி அழைத்து கொண்டு அந்த புறத்துக்கு திரும்பினார் மகாராணி வானவன்மாதேவி. அரண்மனை நிகழ்ச்சியை இவ்வளவில் நிறுத்தி கொண்டு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு நாள் மாலை பொழுதுக்கு பின் வந்த இரவில் வேறு ஒரு பகுதியிலே நடந்த எதிர்பாராத சில நிகழ்ச்சிகளை கொஞ்சம் கவனிப்போம். யாத்ரீகர்களை அழைத்து கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து திரும்பிய அண்டராதித்த வைணவன் முன் சிறைக்கு திரும்பும் போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் எல்லோரும் சத்திரத்து வாசலை அடைந்த போது அங்கே மடைப்பள்ளியில் வேலை செய்யும் பணிப்பெண்கள் கையை பிசைந்து கொண்டு நின்றார்கள். அவ்விருவர் முகத்திலும் கவலையும் பரபரப்பும் தோன்றின. பெண்களே, என்ன நடந்தது? ஏன் இப்படி கையை பிசைந்து கொண்டு நிற்கிறீர்கள்? போதை எங்கே? அதற்குள் தூங்கிவிட்டாளா? எனக்கு தெரியுமே அவள் சோம்பேறித்தனம் என்று தன் வழக்கப்படி வேடிக்கையாக பேச்சை ஆரம்பித்த அண்டராதித்த வைணவன் அந்த பெண்களின் முகம் போன போக்கை பார்த்து திடுக்கிட்டான். ஏதோ நடக்கத்தகாதது நடந்திருக்கிறதென்று அவன் மனதில் பட்டுவிட்டது. ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்?
என்ன நடந்தது சொல்லுங்களேன், வாயில் குழக்கட்டையா அடைத்திருக்கிறது என்று இறைந்தான். அவனோடு நிற்கும் யாத்திரிகர்களின் கூட்டத்தை பார்த்து அந்த பணிப்பெண்கள் சிறிது தயக்கமடைந்தனர். அதை குறிப்பார் புரிந்து கொண்ட அண்டராதித்தன் வாயிற்கதவு முழுவதையும் நன்றாக திறந்துவிட்டு, நீங்கள் உள்ளே செல்லுங்கள், நான் இதோ இவர்களிடம் என்ன விவரம் என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன், அருகில் இருந்தவர்களிடம் கூறி அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தான். அந்த பணிப்பெண்கள் அவன் பக்கத்தில் வந்து நெருங்கி நின்று கொண்டு பயத்தால் ஒடுங்கி போன குரலில், ஐயா, திடீரென்று அம்மாவை காணவில்லை. இருட்டி 2 நாழிகை இருக்கும். தீபங்களை ஏத்திட்டு இங்க சத்திரத்து குரட்டுல தான் உட்கார்ந்து ஓலையெல்லாம் படித்தர கணக்கு எழுதிட்டு இருந்தாங்க. சிறிது நேரம் கழிச்சு நாங்க வந்து பார்த்தப்போ அம்மாவை காணல. இங்கிருந்த ஓலை எழுத்தாணி அதையும் காணும். தீபம் அணைக்கப்பட்டு இருளடைந்து இருந்தது. மறுபடியும் தீபத்தை ஏத்தி கொண்டு இங்க பார்த்தப்போ இந்த உடஞ்ச வளையல் சில்லுதான் கிடைச்சிச்சு என்று அவனிடம் அவற்றை காட்டினார்கள் பணிப்பெண்கள். அவன் திகைத்தான், துணுக்குற்றான். கோதை காணாமற் போய்விட்டாள் என்ற போது அவன் மனதில் பலவிதமான ஐயப்பாடுகள் உண்டாயின. அண்டராதித்தன் உணர்ச்சி மயமானவன். இம்மாதிரி சமயங்களில் நிதானமாக சிந்தித்து என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியாது. தம்பி நாராயணன் சேந்தனை போய் சந்தித்தால் அவன் ஏதாவது உருப்படியான வழியை கூறுவான், உதவியும் செய்வான். தம்பியை தவிர வேறு யாரிடமும் இந்த செய்தியை சொல்லி உதவி கேட்கப் போவதே வெட்கக்கேடு என்று நினைத்தான். பெண்களே, இந்த செய்தி உங்களோட இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். யாராவது கேட்டா கோதை அழைச்சுன்னு நான் அவசர காரியமா இடையாட்டு மங்கலம் போயிருக்கேன்னு திரும்பி வர்றதுக்கு சில நாள் ஆகும்னு சொல்லுங்க. இப்ப நான் அவளை தேடின்னு போறேன். சத்திரத்து காரியங்கள்லாம் ஒன்னும் குறவில்லாம நீங்க தான் கவனிச்சுக்கணும். நீங்க சாப்பிடலையே, சாப்பிட்டு போங்க என்று பணிப்பெண்கள் கூறினர். இல்ல, யாத்திரிகர்களை கவனிங்க, நான் புறப்படுறேன் என்று சத்திரத்திற்குள்ளே காலை வைக்காமல் அப்படியே திரும்பி நடந்தான் அண்டராதித்த வைணவன். அவன் நிலை பரிதாபத்துக்குரியதாக இருந்தது. என்ன செய்யலாம்? உலகத்தில் எந்த பொருள் காணாமற் போனால் மற்றவர்களிடம் சொல்லிக் கொள்வதற்கு கூட வெட்கப்பட வேண்டுமோ அந்த பொருளை காணவில்லை என்றால் மனவேதனையை என்னென்று சொல்லி முடியும்? ஏற்கனவே நடந்து நடந்து ஓய்ந்து போயிருந்த அவன் கால்கள் அந்த களைப்பையும் மறந்து இடையாற்று மங்கலத்திற்கு செல்லும் கிளை வழியில் வேகமாக நடந்தான். சுசீந்திரம் வரையில் வழி ஒரே சாலையாக சென்று பாதிரி தோட்டத்திற்கு தெற்கே விழிஞம், குமரி, இடையாற்று மங்கலம் என்று 3 இடங்களுக்கும் தனித்தனியே பிரிகிறது. ஜன சஞ்சாரமற்ற ஓசை ஒலிகள் அடங்கி போன அந்த நள்ளிரவில் தன்னந்தனியனாய் மனதில் கவலைகளையும் குதிகாலில் களைப்பையும் சுமந்து கொண்டு நாராயணன் சேந்தனை கண்டு ஒரு வழி செய்யலாம் என்ற நம்பிக்கையோடு அண்டராதித்தன் நடந்து கொண்டிருந்தான். பாதிரி தோட்டத்தை நெருங்கிய போது சாலையில் அவன் மேலே நடந்து செல்ல முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டது. யாரோ ஒரு ஆள் அசுர வேகத்தில் குதிரையை விரட்டி கொண்டு வந்தான். குதிரை பாய்ந்தோடி சென்ற வேகத்தில் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தவனின் தோற்றத்தை கூட சரியாக பார்க்க முடியவில்லை. அடுத்து அந்த குதிரைக்கு பின்னால் தலை தெரித்து போகிறார் போன்ற வேகத்தில் 2-3 ஆட்கள் துரத்தி கொண்டு ஓடுவதையும் அவன் பார்த்தான். சாலையோரத்தில் ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்று கொண்டு அவர்கள் செல்கிறவரை தாமதித்தான் அண்டராதித்த வைணவன். சாலையில் ஏற்பட்ட புழுதி அடங்குவதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஓரமாக ஒதுங்கி நின்றவன், சரி, யார் குதிரையில போனா என்ன, எனக்கு என்ன வந்தது என்று நினைத்தவனாய் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு மேலே நடப்பதற்காக அடியெடுத்து வைத்தபோது சாலையோரத்து மரத்தடியில் யாரோ முனகுவது போல் தீன குரலில் ஒலி எழுந்தது. யாரங்கே என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே மரத்தடிக்கு திரும்பிச் சென்றான் அண்டராதித்தன். அவன் உடல் நடுங்கியது. மனத்தில் பயமும் பதற்றமும் ஏற்பட்டன. பக்கத்தில் சென்றபோது வாயில் துணியை அடைத்து யாரோ ஒரு ஆளை அடிமரத்தோடு சேர்த்து கட்டி வைத்திருப்பது போல் தெரிந்தது. இன்னும் நெருங்கிச் சென்று உற்று பார்த்ததில் அப்படி கட்டி வைக்கப்பட்டிருந்தது ஒரு பெண் பிள்ளை என்று அறிந்தான். மரக்கிளைகளின் அடர்த்தியாலும் இலைகளின் செறிவாலும் அந்த இடத்தில் நிலா ஒளி படரவில்லை. என்ன அக்கிரமம்! பெண் பிள்ளைய மரத்துல கட்டி போட்டு துன்புறுத்தி கொள்ளையடிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல கொள்ளை தொழில் கேவலமான முறையில வளர்ந்துட்டுதா என்று எண்ணிக்கொண்டே பரபரப்படைந்து அந்த பெண்ணை அவிழ்த்து அவளுடைய மென்மையான உடலை தன் கைகளால் தாங்கிக் கொண்டு வந்து வெளிச்சத்தில் வைத்தான். நிலா ஒளியில் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்ததும் அவன் வாயிலிருந்து
ஆ, கோதை நீயா என்ற அலறல் கிளம்பி பாதிரி தோட்டத்து பிரதேசமெங்கும் எதிரொலித்தது. ஆம், அவள் அவனுடைய மனைவி, காணாமற் போன கோதையேதான். அண்டராதித்தன் பதறிப்போய் அவளுடைய வாயை மூடி கட்டப்பட்டிருந்து துணியை அவிழ்த்து எடுத்தான். தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தெளித்து மயக்கத்தை போக்கினான். கோதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரக்ஞை வந்தவுடன் தன் பக்கத்தில் கணவனை பார்த்தபோது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. கோதை, என்ன நடந்தது? எப்படி இங்கு வந்த? யார் ஒன்னு இந்த மரத்துல கட்டி போட்டாங்க? அண்டராதித்தன் கொதிப்படைந்த உள்ளத்துடன் இந்த கேள்வியை அவளிடம் கேட்டான். அவள் கண்களில் நீர் துளித்தது. தான் சத்திரத்து குரட்டில் கணக்கெழுதி கொண்டிருந்த போது நடந்தது மட்டும்தான் அவளுக்கே தெளிவாக நினைவிருந்தது. அதை கணவனிடம் கூறினாள். அப்படின்னா உன்னிட்ட இருந்து அவங்க ஆபரணங்களை திருடல, வேறு எந்த விதத்திலும் உன்னை துன்புறுத்தல. உன் கையில இருந்த ஓலையும் எழுத்தாணியை மட்டும் கைப்பற்றி கொண்டாங்க, அப்படித்தானே சொல்ற? ஆமா. அப்ப நான் கூச்சலிடம் என்ன, அவங்க என் வாயில துணியை திணிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் மூர்ச்சை அடைஞ்சிட்டதால அதுக்கு பின்னாடி நடந்தது எனக்கு தெரியாது. இப்பதான் தெளிவடைஞ்சு உங்க கண்ணு முன்னால நிக்கிறேன் என்றாள் கோதை. அப்படின்னா அந்த ஆட்க உன்னை அனாவசியமா இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து இந்த மரத்துல ஏன் கட்டி போட்டிருந்தாங்க? அதுதான் எனக்கும் விளங்கல. ஓலைகளையும் எழுத்தாணியும் திருடுவதற்காக சில ஆட்கள் கிளம்பி இருக்காங்க போல இருக்கு. ஆனா வேறொரு சந்தேகமும் இருக்கு என்று கோதை சொல்லவும், என்ன சந்தேகம் சொல்லு என்றான் அண்டராதித்தன். விளக்க வாயால ஊதி அணைச்சிட்டாங்க. அதனால அந்த தடியங்களை இருட்டுல என்னால அடையாளம் கண்டுக்க முடியல. ஒருவேளை அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரில சத்திரத்தை கதவை அடைக்கிற நேரத்துக்கு வந்து வம்பு செஞ்சாங்களே, அவங்களா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். நீ செஞ்சதும் வம்பு தானே. கதவை அடைச்சு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது சரி, அதோட போகாம மேல நின்னு சாணியை கரைச்சு வேற கொட்டின. எல்லாம் உன்னால வர்ற வெனதான். உன் துடுக்குத்தனம் எனக்கு இல்லாத வம்பெல்லாம் விலைக்கு வாங்கி வைக்கிற. சரி, நீங்க எப்படி கணக்கா இந்த இடத்துக்கு தேடி வந்தீங்க என்று கேட்டாள் கோதை. நடந்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்து கூறினான். எப்படியானா என்ன, எப்படியோ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க தம்பியோட ஆலோசனையும் உதவியும் இல்லாமல நீங்களே பெற்ற முதல் வெற்றி இது. வாருங்க, சத்திரத்துக்கு போலாம். இந்த ராத்திரில இப்படி நடுக்காட்டுல உட்காந்து பேசி கொண்டிருப்பானே என்று அவனையும் கூப்பிட்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் கோதை. மறுநாள் கல்லை புறத்தாய நாட்டு கோட்டையின் நாஞ்சில் நாட்டின் கூற்றத் தலைவர்கள் வந்து கூடிவிட்டனர். தோவாழை கூற்றத்து நன்கணிநாதர், பொன்மனை கூற்றத்து கிழக்கால மாறனார், அருவிக்கரை கூற்றத்து அழகிய நம்பியார், பாகோட்டு கூற்றத்து பரிமேலு வந்த பெருமாள் முதலிய நாஞ்சில் நாட்டு பெருமக்களின் முதன்மையானவர்களெல்லாம் மகாராணி வானவன் மாதேவியாரின் அவசர கட்டளையை மதித்து ஓடோடி வந்து கூடியிருந்தனர். அவ்வளவு அவசரமாக மகாசபையை கூட்டுவதின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் நிரம்பிய மனதோடு காத்திருந்தனர் அவர்கள். ஆனால் மகாசபை கூட்டம் எந்த இருவர் இல்லாவிடில் நிச்சயமாக நடக்க முடியாமற் போய்விடுமோ அந்த இருவரும் அதுவரை வந்து சேரவே இல்லை. முடிந்தால் முதல் நாள் இரவே வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போயிருந்த தளபதி வல்லாளத்தேவன் மறுநாள் காலை விடிந்து 10 நாழிகைக்கு மேலாகியும் இடையாற்று மங்கலத்திலிருந்து திரும்பி வரவில்லை. மகா மண்டலேஸ்வரரான இடையாற்று மங்கலம் நம்பியும் வரவில்லை. கூற்றத் தலைவர்களும் மகாராணியும் பவழக்கனிவாயர் அதங்கோட்டாட்சியர் முதலியோரும் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர்.